ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு VLN IAS. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் 25th of August 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஓவர்வியூ வந்து நம்ம ஏர்லி மார்னிங் வந்து லைவ் செஷனில் கண்டக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் லைவ் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ண வேண்டியது ஒரு ரெண்டு நியூஸ் ஆர்டிகல் தான், அதுவும் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிறது. அதை தான் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் வீடியோவோட PDF டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிகல் தான் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நியூ கான்ஸ்டிடியூஷன் பில் த நீட் ஃபார் அ பேலன்சிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நம்மளோட பார்லிமெண்ட்ல 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ரெண்டு ஹவுஸுமே டிஸ்கஸ் பண்ணி டெலிபரேஷன்ஸ் நடந்து இதை வந்து பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்டோட அசென்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இது வந்து ஆக்டா மாறிடும். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த பில்லு வந்து நம்மளோட பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கிரிமினலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பில்லை கொண்டு வர்றதுக்கான மோட்டிவ். அதாவது இந்தியாவில் வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ இருக்கு. இந்த பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ பொலிட்டிஷியன்ஸ் மேல அதாவது அரௌண்ட் 40% ஆஃப் த பொலிட்டிஷியன் மேல வந்து கிரிமினல் சார்ஜஸோ இல்ல விச் இஸ் லெஸ் சீரியஸ் பட் விச் அட்ராக்ட்ஸ் ஜெயில் டேர்ம் ஆஃப் மோர் தென் 2 years. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்தியாவில் பொலிட்டிஷியன் அப்படின்னாலே 40% கிட்ட கிரிமினல்ஸ் தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா. இப்போ டிரான்ஸ்பரன்சி, நம்ம கவர்னன்ஸோட இன்டெகிரிட்டி இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த பர்டிகுலர் பில்லை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூலிங் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல எஸ்பெஷலா என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ எம்பிஸ்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எம்பிஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க அண்டர் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு கீழே. அதாவது ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ இல்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பரோ மோர் தென் 2 years, அதாவது 2 years அண்ட் மோர் தென் 2 years வந்து ஜெயில் டேர்ம் வந்து அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்க முடியாது, டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க அந்த ஹவுஸோட ஸ்பீக்கர் மூலியமா. ஆனா இந்த பர்டிகுலர் பில் வந்து என்ன கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல ஒரு கிரிமினல் சார்ஜ் வந்தாலே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம், அவங்க போஸ்ட்ல இருந்து தூக்கிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்றத இந்த பில் வந்து கொண்டு வருது. ஸோ இப்போ ஆர்டிகிள் வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இல்லையா, அதாவது பர்டிகுலரா ஆர்டிகிள் 75, 164, 239 AA. ஸோ இதெல்லாம் இட் டீல்ஸ் வித் தி மினிஸ்டர் போஸ்ட். அதாவது பிரசிடென்ட்டோட பிளஷர், அவரோட பிளஷர் இருந்தா மட்டும்தான் மினிஸ்டர்ஸால என்ன பண்ண முடியும், பதவி வகிக்க முடியும். இன்கேஸ் வந்து ஸ்டேட்னா கவர்னரோட பிளஷர் இருக்கணும். ஸோ இதுல மல்டிபிள் கேசஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பிளஷர் இருக்கு பாத்தீங்களா, பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ இது வந்து லிமிட்டெட், இது வந்து அப்சல்யூட் கிடையாது. அதாவது அவங்களோட பிளஷர் வந்து அப்சல்யூட்டா அவங்க நினைச்சா தூக்கிடலாம், ஒரு மினிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, எஸ் தே கேன் ரிமூவ் அ மினிஸ்டர், பட் அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நேற்று நடந்து முடிஞ்ச மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம், அதுல எத்திக்ஸ் பேப்பர்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்ன டேர்ம் இதை நம்ம ஆல்ரெடி ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்க கொஸ்டின்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பட் வந்து கண்டெக்ஸ்ட் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்க வந்து நம்ம பொலிட்டீஷியன்ஸோட எஸ்பெஷலி மினிஸ்டர்ஸோட, மினிஸ்டர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கிளாஸ். ஸோ பொலிட்டீஷியன்ஸோட கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பத்தி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு கேட்ட கொஸ்டின் வந்து பப்ளிக் சர்வெண்ட். ஓகே, ஸோ குட் கவர்னன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்றதுக்கு ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து ரூல் ஆஃப் லாவை அட்ஹேர் பண்ணி இருக்கணும். He should follow the constitutional morality. ஸோ உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிகிள்ல ஆத்தர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, பர்டிகுலரா பொலிட்டீஷியன்ஸ். ஸோ இவங்களுக்கும் நம்ம எல்லாரும் மாதிரியுமே வேல்யூ சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வேல்யூ சிஸ்டம் வந்து மேபி விஸ்டமா இருக்கலாம், இல்லைன்னா வைஸா இருக்கலாம். ஸோ தே ஹேவ் டெவலப்ட் அ வேல்யூ சிஸ்டம் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் சோஷியலைசேஷன். ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து சொசைட்டி வந்து ரைட் ஆர் ராங், அதாவது எத்திக்ஸ், வாட் இஸ் ரைட் ஆர் ராங்னு பார்த்தோம்னா தட் இஸ் எத்திக்ஸ் இல்லையா. ஸோ ரைட் ஆர் ராங்னு இந்த சொசைட்டி இவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் தேர் எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ் வந்து சோஷியலைசேஷன் ப்ராசஸ் மூலியமா ஒரு இண்டிவிஜுவலோட மொராலிட்டியா மாறும். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் பர்சனல் ஆர் இன்டர்னல். ரைட் ஆர் ராங்னு ஒரு இண்டிவிஜுவல் அவங்க வந்து வரையறை செஞ்சுக்குவாங்க. இது வந்து சொசைட்டி ஒரு இண்டிவிஜுவலுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணும், இதுதான்ப்பா ரைட்டு, இது தப்பு அப்படின்னு. இப்போ இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, இங்க வந்து ஒரு பாரடாக்ஸ் வந்து இருக்கு. அது என்ன பாரடாக்ஸ் அப்படின்னா, இவங்க வெளி உலகத்துக்கு
பண்றதுக்கு வாட் இஸ் ரைட் அண்ட் ராங்னு போதிக்கிறாங்களே தவிர, அவங்களோட மொராலிட்டி இருக்கு இல்லையா? அவங்களோட இன்டர்னல். சோ அதுக்கும் இதுக்கும் கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பொலிட்டிக்கல் கிளாஸ் கிட்ட மக்கள், அதாவது எலக்டரேட் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட வி நீட் இன்டெகிரிட்டி. இந்த உங்களோட மொராலிட்டிக்கும், உங்களோட எத்திக்ஸுக்கும், நீங்க வெளி உலகத்துக்கு எப்படி உங்கள காட்டிக்கிறீங்க, அதுக்கும் இதுக்கும் கன்சிஸ்டன்ட்டா இல்ல. எங்களுக்கு இன்டெகிரிட்டி வேணும்னு மக்கள் வந்து கேட்கறாங்க. விச் மீன்ஸ் எலக்டரேட் வந்து கேட்கறாங்க. அப்ப இன்டெகிரிட்டி வந்து வேணும். இந்த இன்டெகிரிட்டி வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெக்டிட்யூட் வேணும். மக்கள் எதிர்பார்க்கிறது ரெக்டிட்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இததான் இந்த 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து மினிஸ்டர், சிஎம், பிஎம்ஸ் இவங்களுக்கு வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க. இப்ப இதுல டீடைலா இது வந்து ஒரு நல்ல எஃபர்ட் தான். சோ இந்தியால வந்து கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சில மெஷர்ஸ் வந்து எடுத்து தான் கொண்டு வரணும். சோ இனிஷியேட் பண்ணணும். பட் இந்த பில்லுல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சோ அது வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ். ஓகே, சோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா? சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆர்டிகல் 21 இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஆர்டிகல் 21 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் மேல கிரிமினல் சார்ஜோஸ் இத ஏதோ ஒரு சார்ஜோ பண்றாங்க அப்படின்றதுனால, போலீஸ் சார்ஜ் பண்றாங்க அப்படின்றதுனால அந்த பர்சன் வந்து கிரிமினல் ஆக மாட்டார். அந்த பர்சன் வந்து கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் he is innocent. A mere charge is not make him a criminal. So இந்த presumption of innocence தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21 வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஆனா இந்த பர்டிகுலர் பில் இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மினிஸ்டர் மேல ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணப்பட்டாலோ இல்ல கம்ப்ளைண்ட் வந்தாலோ அவங்கள வந்து போஸ்ட்ல இருந்து தூக்கிடுவாங்க. இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அரெஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்ப ரூலிங் பார்ட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வந்து ரீஜனல் பார்ட்டிஸ்ல வந்து அவங்களுக்கு ஆகாது இல்லையா? சோ ஜஸ்ட் அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இவங்களே என்ன பண்ண முடியும், கொடுத்துட்டு தமிழ்நாடோட சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும், இல்ல வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அவங்களால அந்த போஸ்ட்ல இருக்க முடியாது. அப்ப பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அரெஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெரிய ஃப்ளா இந்த பில்லுல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்கன்சிஸ்டன்ட் வித் லெஜிஸ்லேட்டர்ஸ். அதாவது எம்பி, எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து ரிப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் வந்து கவர்ன் பண்ணுது. அவங்களே வந்து ஃபவுண்ட் கில்ட்டி ஆனா சென்டென்ஸ் அட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களே தவிர, ஜஸ்ட் சார்ஜ் ஃபைல் பண்ணதுக்கெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. சோ அந்த லாவோட இது ஒத்து போகல. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு மினிஸ்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ண உடனே அவர் சார்ஜ் பண்ணி அந்த மினிஸ்ட்ரியல் போஸ்ட்ல இருந்து அவர் வந்து டிகிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிரிமினலைசேஷன் ஆஃப் பொலிட்டிக்ஸோட பர்பஸ் என்ன? ஒரு கிரிமினல் வந்து என்ன லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்லயோ, எக்ஸிகியூட்டிவ்லயோ, ஜுடிஷியரியிலயோ இருக்கக்கூடாது. ஆனா ஒரு பர்சன் வந்து மினிஸ்டரா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி என்ன பண்ணுவாங்க, லெஜிஸ்லேச்சர்ல அவங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்துட்டே தான் இருப்பாங்க. இது வந்து இன்கன்சிஸ்டன்சியை வந்து கிரியேட் பண்ணும். இதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். இதெல்லாம் இந்த பில்லில் இருக்கிற ஃபிளாவா இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் கூட சொல்லியிருக்காங்க. சோ என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இதுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ பாடி வந்து வைக்கணும். அதாவது வெறும் பொலிட்டிக்கல் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, டாமினன்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ரூலிங் கவர்மெண்ட், அவங்க கிட்ட பவர் இருக்குன்னு அவங்க வந்து என்ன பண்ணலாம், சோ பவரை வந்து காட்டலாம். பட் அதை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ பாடி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க தான் இந்த மேட்டர்ல வந்து டிசிஷன் எடுக்க வைக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா மினிஸ்டரை வந்து சார்ஜ் பண்ணணும்னு ரிமூவ் பண்றதுக்கு பதிலா டெம்பரவரியா அவங்க போஸ்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அவங்களோட கில்டி ப்ரூவ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள மினிஸ்டரியல் போஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே நீங்க உங்க ஒப்பீனியன்ல வந்து என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இண்டிபெண்டன்ட் பாடி, ஈவன் எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆல்சோ இண்டிபெண்டன்ட் பாடி. அண்ட் என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, அல்டிமேட்லி இந்த இண்டிபெண்டன்ட் பாடி அப்பாயிண்ட் பண்ணாலுமே லைக் இதோட அப்பாயின்மெண்ட் வந்து யார்கிட்ட இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறப்போ தே இன்டைரக்ட்லி கண்ட்ரோல் திஸ் இண்டிபெண்டன்ட் பாடி as well. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் நீங்க பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் எடிட்டோரியல் பேஜில் வந்து இருக்கிற செகண்டரி ஆர்டிகல், நரிஷ் டு ஃப்ளரிஷ் த நியூட்ரிஷன் அண்ட் காக்னிஷன் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அல்டிமேட் பர்பஸ் இந்த ஆர்டிகல் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியில சைல்டோட நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஆஸ்பெக்ட். ஸோ நம்மளோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இந்த சைல்டோட நியூட்ரிஷனை வந்து செக்யூர் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பட்ஜெட் அவுட்லேயும் கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து ஒரு ஃபிளா இருக்கு. நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன்ல, நம்மளோட
டிசைன்ல ஒரு ஃப்ளா இருக்கு. ஸோ அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கிள். ஸோ இத வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். இப்போ ஒரு குழந்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் 1000 டேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1000 டேஸ் வந்து ரொம்பவுமே கிரிட்டிக்கலான ஒரு பீரியட். இது வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ளைட்ட வந்து புடிக்கிறதுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளைட்ட நீங்க ரைட் டைம்ல கேப்சர் பண்றதுக்கு நீங்க வந்து பிரிப்பேர் ஆகி நீங்க வீட்ல இருந்து கிளம்பணும் இல்லையா? அந்த கிளம்புறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணிக்கு ஃப்ளைட் அப்படின்னா, நீங்க 12 டூ 1:00 இந்த டைம்க்குள்ள நீங்க வந்து கிளம்புனீங்கன்னா, ஒரு 1 ஹவர் டிராவல்னு வச்சுக்கிட்டாலும் 2 மணிக்குள்ள நம்மளால போய் என்ன பண்ண முடியும்? அங்க ரீச் ஆயிரும் முடியும். இந்த டைம நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களால ஃப்ளைட்ட வந்து புடிக்க முடியாம போயிடும். விச் இஸ் இர்ரிவர்சிபிள். அவ்வளவுதான். ஃப்ளைட் பறந்து போயிருச்சுன்னா போயிடுச்சு அவ்வளவுதான். அதே மாதிரி தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே இதே மாதிரி அந்த 12 to 1 டைம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி டைம் பீரியட் தான் இந்த 1000 டேஸ். ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 1000 டேஸ்ல நம்ம நியூட்ரிஷன வந்து செக்யூர் பண்ணணும். குழந்தைக்கான நியூட்ரிஷன. இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 1000 டேனா ஃபர்ஸ்ட் 2 இயர் வந்துரும். அதுக்குள்ள தான் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்லயே ஒரு அடல்ட்டுக்கான பிரெயின் வந்து என்ன சைஸ்ல இருக்கும்? ஸோ அந்த சைஸ்ல 80% இந்த 2 இயர்ஸ்ல ஒரு குழந்தை அட்டெண்ட் பண்ணிரும். அப்ப இது எவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்னு நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த பீரியட்ல தான் பிரெயின் வந்து சினாப்சஸ வந்து ஃபார்ம் பண்ணும். ரேபிட்டா ஃபார்ம் பண்ணும். ஸோ சினாப்சஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் செல்ஸ் இருக்கு இல்லையா? நியூரான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு கனெக்ஷன் வந்து என்ன பண்ணும்? எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த கனெக்ஷனை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்னாப்சஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்னாப்சஸ் இந்த டைம் பீரியட்லாம் அதிகமா ஜெனரேட் ஆகும். அண்ட் இதே டைம் பீரியட்ல தான் ஒரு குழந்தைக்கான ஃப்ரண்டல் லோப் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து டெவலப் ஆகும். ஸோ ஃப்ரண்டல் லோப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்டிவிட்டிக்கு, இன்டெலிஜென்ஸுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் டிசிஷன் மேக்கிங்க்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு இண்டிவிஜுவலோட பிளானிங் அபிலிட்டி, சீக்வன்சிங் அபிலிட்டி, செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் ஆயிடும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ல இவர கிரிட்டிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நடக்கும். இப்ப இந்த டைம்ல குழந்தைக்கு நம்ம ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்காம நம்ம மிஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பிரெயின்ல இர்ரிவர்சிபிள் டேமேஜ வந்து கொண்டு வரும். என்னைக்குமே சரி பண்ண முடியாது. எந்த மெடிசினாலையும் சரி பண்ண முடியாது. எந்த மெத்தட்ஸாலையும் நம்மளால சரி பண்ண முடியாது. பட் நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம தான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்றாங்க. அங்கன்வாடிஸ் மூலியமா குழந்தைங்களுக்கு வந்து போஷாக்கான உணவுலாம் குடுக்குறாங்க. நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்கலாம். பட் இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாண்ட் அலோன் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஹெல்ப் பண்ணும். பட் எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அதுல வந்து நமக்கு எஃபெக்டிவ்னஸ் வந்து என்ஷூர் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த டைம்ல வெறும் நியூட்ரிஷனை மட்டும் நம்ம கம்பைன் பண்ணி கொடுத்தா போதாது. நியூட்ரிஷன் காம்பினேஷனோட ஸ்டிமுலேஷனையும் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை வந்து அதுக்கு விளையாட சொல்லணும், லாங்குவேஜ் கத்து கொடுக்கணும், ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த பீரியட்ல தான் குழந்தைங்களுக்கு வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து அதிகமா இருக்கும். நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் இப்ப நம்ம சினாப்சஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது இல்லையா? இந்த கனெக்ஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும், எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஃபேசஸ்ல நடக்கும். அதனால தான் ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ ஏர்லியா சீக்கிரமா கத்துக்கும். ஒரு அடல்ட்ட காட்டிலும். ஏன்னா இந்த பீரியட்ல நியூரோ பிளாஸ்டிசிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஓகே. சோ அப்ப நமக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாலிசி மேக்கர்ஸ்க்கு. வெறும் நியூட்ரிஷன் மட்டும் பத்தாது, ஏர்லி ஸ்டிமுலேஷனும் நம்ம கொடுக்கணும். ஓகே. சோ இப்ப நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ICDS இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், போஷான் பி படாய் பை அண்ட் நவ்சேத்னா ஃப்ரேம்வொர்க். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து நிறைய குறை இருக்கு. இதுல வெறும் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்மளோட இந்த டிமாண்டை வந்து அதை என்ன பண்ணாது, ஃபுல்ஃபில் பண்ணாது. அப்போ இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல ஆத்தர் வந்து இதுல என்னென்ன கேப் இருக்கு, எக்ஸிஸ்டிங் கேப் இருக்கு அப்படின்றதையும் எழுதியிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ் அண்ட் குவாலிட்டி. நம்ம சொன்ன இந்த ஸ்கீம்ஸ்ல எல்லாம் எஸ்பெஷலி ICDSல கவரேஜும் இல்ல, குவாலிட்டியும் கிடையாது. அதை நம்ம வந்து அந்த கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து மெனி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபோக்கஸஸ் ஆன் ரூரல் ஏரியாஸ் தான். ஹெவிலி ரூரல் ஏரியாவை தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர அர்பன் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் மானிட்டரிங் சிஸ்டம். அதாவது கவர்மெண்ட் வந்து பணம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அவுட்கம் வந்து நம்மளால மானிட்டர் பண்றோமா, அதை பேஸ் பண்ணி அவுட்கம் பேசிஸ்ல நம்ம வந்து அடுத்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம சுத்தமா மானிட்டர் பண்றதே கிடையாது அவுட்கம்ஸ். ஓகே. அடுத்து வந்து கிரீஷியர் ஃபெசிலிட்டி. வி நீட் அ கிரீஷியர் ஃபெசிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போற
போற விமன் வந்து குழந்தைய ஒரு சென்டர்ல பாதுகாப்பா விட்டுட்டு போனா தான் நமக்கு வந்து அந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டிய வந்து என்ஷூர் பண்ண முடியும். ஏன்னா இந்தியா வந்து எக்கானமி குரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. இப்போ இதெல்லாம் எதுக்கு ஒரு நமக்கு வந்து கன்சர்ன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையுமே இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நம்ம பேசணும்? இப்பவே பேசணும். இப்பயே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் வந்து இதோட ரோல் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இது இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, லோ ஸ்கில் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன ஆயிரும்? ஷ்ரிங்க் ஆயிரும். விச் மீன்ஸ் குறைஞ்சு போயிரும். ஏஐயால ரிப்ளேஸ் பண்ணப்படும். ஸோ அப்படின்றப்போ ஒரு குழந்தையோட சைல்டு அந்த ஏர்லி நியூட்ரிஷன் கிடைச்சு அதோட பிரெயின் டெவலப் ஆயிருந்தா தான் அந்த குழந்தையால என்ன பண்ண முடியும்? லேர்னிங் அவுட்கம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஹை ஸ்கில் ஜாப்க்கு வந்து ரெடி ஆக முடியும். அப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம ஹெல்த்தியராகவும் பெட்டர் எஜுகேட்டடாகவும் கொண்டு வந்தாதான் அது நமக்கு வந்து நம்ம நாட்டுக்கே நல்லது. அதாவது இப்போ இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? இதுல நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது வெல்ஃபேர் மட்டும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்க போகுது. ஸோ வி நீட் டு என்ஷூர் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் ஏர்லி ஸ்டிமுலேஷன் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். இதுதான் கரண்ட் ட்ரெண்ட். இதை பத்தி தான் பாலிசி மேக்கர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இயர் மெயின்ஸுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க வந்து இதை ஆன்சரா கூட எழுதலாம். வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு 2 நியூஸ் ஆர்டிக்கல் தான் நம்ம கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இல்லைன்னா நாளைக்கு டீடைல் அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.